ஏம்மா, உன் அத்தை உன்னை இவ்வளவு கஷ்டப்படுத்துறாங்களே, நீ ஏம்மா இன்னும் இந்த வீட்டுல இருக்க? இந்த உலகத்துல யாருமே அனாதையா இருக்க கூடாது மாமா. நம்ம கூட யாருமே இல்லையா அப்படின்னு வருத்தப்படுறோம் பாருங்க, அது ரொம்ப ரொம்ப கொடுமை மாமா. அந்த தனிமைக்கு இது எவ்வளவு மேல் இல்லையா? அதனாலதான் அவங்க பேசினா நான் எப்பவுமே பதில் பேசுறது இல்ல. இல்லம்மா, உனக்கு தேவைன்னு வரும்போது என்னால பதில் பேச முடியாம இருக்கிறது ரொம்ப கொடுமை. அப்படி பேசியோ அந்த வார்த்தை பிரயோஜனப்படாம போது பாரு, அது இன்னும் ரொம்ப கொடுமைம்மா. என்ன மன்னிச்சிரு தாயி. ஏன் மாமா, ஏன் இப்படி பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? ஒண்ணு இல்ல தாயி, உனக்கு சாதகமா பேசுறது கூட அந்த ஆண்டவன் எனக்கு ஒரு வாயை கொடுக்கலையே. மனசு சரியில்லைம்மா. நடக்கிறதெல்லாம் யோசிச்சு பார்த்தா ரொம்ப குழப்பமா இருக்கு. என்ன, நீ இந்த ஊருக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டும் கூட அந்த பூசாரி சொன்ன ஒத்த வார்த்தையை நம்பி இந்த ஊரே உன் மேல சந்தேகப்பட்டு கோயிலுக்கு வந்துருச்சுல்ல. அதான் அந்த பூசாரிய. வேணாம்மா, போதும். இவங்களுக்காக நீ கஷ்டப்பட்டதெல்லாம் போதும். மாமா, அம்மா, அது ஒரே ஒரு நிமிஷம் என் மனசுல தோணுன எல்லாத்தையுமே சொல்லிடுறேன். தேவைன்னா நீ கேட்டுக்க. அம்மா, ஒரு கூட்டுக்குள்ள அடப்பட்ட பறவை மாதிரி இருக்குமா உன் வாழ்க்கை. இதுக்கு முன்னாடி அந்த கூண்டோட கதவு திறந்ததே இல்லை. ஆனா இப்ப திறந்திருக்கு தாயி. இது ஆத்தா உனக்கு கொடுத்திருக்கிற சந்தர்ப்பம்னு நான் நினைக்கிறேன். நாளைக்கே உனக்கு வேற எந்த பிரச்சனையும் வர்றதுக்கு முன்னாடி ஆத்தாவே உன்னை நல்ல இடத்துல கரை சேர்க்கறதுக்காக தான் இப்படி பண்றாளோன்னு எனக்கு தோணுதுமா. அம்மாடி, இதை நான் ஏன் சொல்றேன்னா, சேகரை பொறுத்த வரைக்கும் அவன் தப்பான ஆள் இல்லம்மா. அப்படி அவன் தப்பான ஆளா இருந்தா இந்நேரம் அந்த பூசாரியோட கூட்டு சேர்ந்திருப்பான்ல. அந்த பட்டணத்துல இருந்து வந்திருக்காங்கல்லம்மா, அவங்கள பார்த்தா என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப நல்லவங்கன்னு தான் என் மனசுக்கு படுது. அந்த ரிஷி தம்பியால தான் உனக்கு ஒரு நல்ல விடுவி காலம் வரும்னு தோணுது. அதனாலதாம்மா மாமா சொல்றேன், நீ நல்லா நேரம் எடுத்து யோசிமா. நாளைக்கு அவங்க கிளம்புறாங்க. முடிஞ்சா நீ அவங்களோட கிளம்பி போயிடுமா. அதோட உன் எல்லா பிரச்சனைக்கும் முடிவு வந்துடும். இல்ல மாமா. அம்மாடி, எனக்கு பதில் வேணாம் தாயி. உங்ககிட்ட இருந்து என்ன பதில் வரும்னு எனக்கு நல்லா தெரியும். யோசிமா, நாளைக்கு வரைக்கும் நல்லா யோசி. பிடிக்கிறதுக்குள்ள ஒரு தீர்க்கமான முடிவு எடுப்பா. நான் உன் அத்தை மாதிரி இல்லைன்னு உனக்கு நல்லா தெரியல தாயி. எங்க இருந்தாலும் நீ நல்லா இருக்கணுமா. உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும். அதுதான் இந்த மாமனோட ஆசை. என் மனசுல உள்ள எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட கூட்டிட்டேன். இனிமே உன் முடிவுதான் தாயி. அந்த ஆத்தா தான் அவனுக்கு ஒரு வழிகாட்டணும். இந்த கோயிலா? ஆமாம் மேடம். போகலாம் மேடம்.
துர்கா, என்னையா? உன்னதான். சொல்லுங்க, என்ன வேணும்? அத நான் உன்கிட்ட கேட்கணும். புரியல. துர்காம்மா, இவங்க சித்ரா தேவி அம்மா பெரிய ப்ரொடியூசர்மா. பெரிய பெரிய பட்ஜெட்ல எல்லாம் படம் எடுத்திருக்காங்கம்மா. இவங்க இது வரைக்கும் பல நடிகர்களை அறிமுகப்படுத்தி பெரிய ஆளாக்கியிருக்காங்கம்மா. சரி, நான் என்ன பண்ணணும்? இவங்க பையன் நடிக்கிற படத்துல உங்களை நடிக்க வைக்கணும்னு அம்மா ஆசைப்படுறாங்க. அதை பத்தி பேசுறதுக்குதாம்மா அம்மாவே நேர்ல வந்திருக்காங்க. நான் தான் முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல. இல்லம்மா, அந்த கேரக்டர்ல நீங்க நடிச்சா ரொம்ப பொருத்தமா இருக்கும்னு அம்மா நினைக்கிறாங்கம்மா. இல்ல இல்லண்ணா, என்ன மன்னிச்சிருங்க. எனக்கு விருப்பம் இல்ல. தப்பா எடுத்துக்காதீங்கம்மா. எனக்கு நடிக்கிறதுல விருப்பம் இல்ல. ஏய், இதுவரைக்கும் நான் கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டிய யாருமே வேண்டான்னு சொன்னதில்லை. ஃபர்ஸ்ட் டைம் நீ வேண்டான்னு சொல்லிருக்க. பரவாயில்ல விடு. என்னை பத்தி நீ தெரியாம பேசிட்ட. அதுக்காக நான் உன்னை மன்னிச்சு விடு. சேகர், ஆமா, இந்தாங்கம்மா. உனக்கு 10 லட்சம் தரேன்னு சொன்னேன். இதுல 10 கோடி இருக்கு. சிங்கிள் செக். சினிமா இண்டஸ்ட்ரியிலேயே ஒரு படத்துக்கு 10 கோடி சம்பளம் வாங்கின ஒரே நடிகை நீதான். அதுவும் முதல் படத்துக்கு. ஷூட்டிங் எப்போன்னு மேனேஜர் சொல்வாரு, வந்து சேர். நில்லுங்க. என்ன பணத்துக்கு குறி சொல்ற பொண்ணு நினைச்சீங்களா? இது பாருங்க, நான் இந்த அம்மனோட புள்ள. இந்த மாதிரி ஆசைக்கெல்லாம் நான் எப்பவும் அடிபணிய மாட்டேன். ஏய், நான் உன்கிட்ட நடிக்கிறியான்னு பெர்மிஷன் கேட்க வரல. நடிக்கணும்னு சொல்லிட்டு போகதான் வந்தேன். முடியாதுங்கிற வார்த்தை என் அகராதிலேயே கிடையாது. இதுவே சென்னையா இருந்தா என் ட்ரீட்மெண்டே வேற. இது பாருங்கம்மா, நீங்க எதிர்பார்க்கிற பொண்ணு நான் இல்ல. தயவு செஞ்சு நீங்க கிளம்புங்க. ஏற்கனவே சேகரனா எங்க வீட்ல வந்து பேசிட்டு போனதுல இருந்து எங்க வீட்ல ஒரே பிரச்சனையா இருக்கு. ஏய், குப்பையில கிடக்குற உன்னை கோபுரத்துல கொண்டு போய் வைக்கிறேன்னு சொல்றேன். அது உனக்கு புரிய மாட்டேங்குது. கோபுரத்துல தனியா வாழ்றதை விட குப்பையில கூட்டமா வாழ்றதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு. காசும் பணமும் மட்டும்தான் சந்தோஷம் நீங்க நினைக்கிறீங்க. இந்த ஊரும் ஊர் மக்களும் தான் சந்தோஷம்னு நான் நினைக்கிறேன். காசுதான் வாழ்க்கைன்னு அலையிற நிறைய பேர் இருக்காங்க. நீங்க அவங்கள போய் பாருங்க. இதுக்கு மேல என்ன தொல்லை பண்ணாம நீங்க கிளம்புங்க. ஊர்க்காரங்களா இருக்காங்கம்மா, பெரிய பிரச்சனை ஆயிடும்மா. என்ன கத்துற?
என்னம்மா துர்கா, என்ன பிரச்சனை இவங்க கிட்ட? இல்ல ஒண்ணும் இல்ல. யார் இந்த பொம்பளை? அப்ப இருந்து கை நீட்டி உங்ககிட்ட பேசிட்டு இருக்கு. ஏய், பொம்பளை கிம்பளைன்னு பேசின நடக்கிறதே வேற. என்னம்மா பண்ணுவ? என்ன பண்ணுவ நீ? அக்கா அக்கா சொன்னா கேளுங்கக்கா. யார்கிட்ட எங்க வந்து பேசிட்டு இருக்க நீ? ஒழுங்க மரியாதை சொல்ற, ஆமாம்மா, போயிடு. pleaseம்மா, ஏதாவது பிரச்சனை ஆயிடுமா, போலாமா, வாங்கம்மா. என்னடா சேகர, நீ கூட்டு வந்த ஆளா? அவங்களுக்கு தான் நம்ம துர்கா மாபா தெரியல, உனக்குமா? என்ன கேளுங்கண்ணே, கொஞ்சம் தள்ளு. ஐயா, இந்த ஆளுகிட்ட என்னையா பேச்சு? முதல்ல அந்த அம்மாவை வெளியே அனுப்புங்க. சொல்றாங்கல்ல, அம்மா வெளிய. அம்மா, நீங்க ஒரு வாங்க, எல்லாம் வெளிய. உண்டியல் பண்ணிடலாம். அக்கா, ஏப்பா சேகரே, என்ன உன் பாட்டுக்கு பேசிட்டு இருக்க பொம்பளை? ஏய், எதுக்கு இங்க வந்து யார் கிட்ட சண்டை பேசிட்டு இருக்க? சேகரே, கொஞ்சம் கூட சரியில்லை அம்மா. உனக்கு தெரியாதா? யார் ஆரம்பிச்சிட்டாங்க? அனுப்புறியா? அம்மா அறிந்து கூட்டிட்டு போனோம். இப்போ என்ன பண்றது? ஐயோ அண்ணா, அவங்க தான் ஏதோ விவரம் இல்லாம பேசுறாங்கன்னா நீங்களுமா? நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். நீ சும்மா இரு. நான் இவளை பாத்துக்கிறேன். நானும் பாத்துக்கிறேன். ஓவரா தான் பேசுறேன். நீங்க என் பேச்சுக்கு கட்டுப்படுறவங்களா இருந்தா இங்க இருந்து முதல்ல நீங்க எல்லாரும் கிளம்புங்க. சரிமா துர்கா அம்மா சொன்னதுனால விட்டுட்டு போறோம். எங்க வந்து யாருகிட்ட? இந்த ஊரே காவல் காக்குற தெய்வம். அதுக்கு ஒண்ணுன்னா நாங்கெல்லாம் பாத்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டோம். அந்த வழியே போயிடு. நானும் பாத்துக்கிட்டு ரொம்ப ஓவரா தான் பேசிக்கிட்டு இருக்கேன். அக்கா போங்கக்கா, போங்கக்கா. ஐயா மன்னிச்சு போங்கய்யா, தயவுசெய்து போங்கய்யா. இந்த காட்டு மிராண்டி கூட்டத்தை கையில வச்சுக்கிட்டு என்னையே அவமானப்படுத்துறியா நீ? கடவுள்கிட்ட நல்லா வேண்டிக்கும். எந்த சந்தர்ப்பத்திலையும் இந்த சித்ரா தேவியை நீ பாத்துடக்கூடாது. பாத்துட்ட திரும்பவுமா? ஏய், என்ன பண்ண உண்டியல் பண்ணிடுவோம். கையை இறக்கு. காட்டு மிராண்டி என்ன பண்ணுவோம் தெரியுமா? உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிருவோம். பெருசா மெட்ராஸ்ல இருந்து வந்துட்டா பெரிய இவள நீ. நீதான் எங்க ஊரை தேடி வந்திருக்க. எங்க துர்கா அம்மா உன்னை தேடி வரல. புரிஞ்சுதா? இனிமே ஒரு நிமிஷம் கூட நீங்க நிக்க கூடாது. போ. ஐயோ, அவங்க தான் பதிலுக்கு பதில் பேசுறாங்கன்னா நீங்களும் அப்படி பேசலாமா? தண்டிக்கிறது மனுஷ குணம் தான், மன்னிக்கிறது தெய்வத்தோட குணம். நான் தான் சொல்றேன்ல, போங்க நீங்க. சரிம்மா, நீ சொல்லிட்டு நாங்க போறோம். போங்க எல்லாரும், போங்க. ஜாக்கிரதை. ஒண்ணும் இல்ல, உன்னை சொல்லணும்டா. வேண்டாண்ணா. போங்க. என்ன காரணம்? உனக்கு சொல்லணும். அண்ணா, மேடம் இம்மிடியட்டா பேக்கப் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ அதனால என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியல. அதான் கிளம்ப வேண்டிய சூழ்நிலை ஆயிப்போச்சு. நீங்களாம் ரெடியா தானே இருக்கீங்க? சரி. நீங்க மத்த செட்டில்மெண்ட் விஷயம் நம்ம கம்பெனியை பத்தி எந்த பிரச்சனையும் இல்ல. எதுவா இருந்தாலும் சென்னையில மீட் பண்ணலாம். ஷெட்யூல் மத்தது என்ன ஏதுங்கறத நான் சென்னையில வந்து சொல்றேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம கன்டினியூ பண்ணுவோம். சரிங்களா? இப்போ நீங்க கிளம்புங்க. எதா இருந்தாலும் நம்ம போன்ல பேசுவோம். ஓகேவானே? சரி, நீங்க பரவாயில்ல. ரிஷி, என்ன ரிஷி, கிளம்பி ரெடியாகி இப்படி நின்னுட்டு இருக்க? கார் வெயிட்டிங், சீக்கிரம் வர வேண்டியது தானே? இல்லம்மா, பாலாஜி வரேன்னு சொன்னா அதனாலதான். சரி, வா நாம கிளம்பலாம். சரிம்மா, நீங்க போங்க, நான் பின்னாடி வரேன். ஓகே, சீக்கிரம் வந்துடா. மது ஆண்டி, போலாமா? ம். வா.
கிளம்பலாம் பாஸ். இல்ல முதல்ல அவங்களாம் போட்டோம், நம்ம அப்புறமா போலாம். ஏன் பாஸ்? ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு போலாம். குறி கேட்கணுமா? நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. இதுதான் உன் முடிவா? உனக்கு எத்தனை தடவை தான் சொல்றது? இதுதான் என் முடிவு. நீ எல்லாம் திருந்தவே மாட்ட. நீ ஹீரோயினா போனா உன் கூடவே வந்து செகண்ட் ஹீரோயின் ஆகி அவரை காதலிச்சு கல்யாணம் பண்ணி அப்படியே சென்னையில செட்டில் ஆகலாம்னு நினைச்சேன். நீ சுத்த பொழைக்க தெரியாத ஆளா இருக்க. ஏன் வள்ளி, எப்ப பாரு நீ இப்படியே யோசிக்கிற? அவருக்கு ஏற்கனவே அந்த பணக்கார பொண்ணோட சம்மந்தம் பேசிட்டாங்க. எனக்கு என்னமோ அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடக்காதுன்னு தோணுது. அச்சுச்சோ, ஏன் வள்ளி இப்படி பேசுற? பின்ன ஜோடி பொருத்தம் நல்லாவா இருக்கு? நீயே சொல்லு. அவ சரியான மேனா மினிக்கு மாதிரி வரதும் போறதும் ஆம்பளை மாதிரி. ச்சே. பொண்ணுனா ஒரு அடக்கம் வேண்டாமா? இப்ப உன்ன பாரு, நீ எவ்வளவு பொறுப்பா எல்லா வேலையும் பண்ற. சிலையா இருக்கிற சாமியவே எவ்வளவு நல்லா பாத்துக்கிற. ஏய், என்ன வள்ளி என்னென்னமோ பேசிட்டு இருக்க? இல்ல, உன்ன மாதிரியே பொறுப்பா இருக்கிற என்ன எடுத்துக்கோ. ஏன் சரி, உன் அளவுக்கு விவரம் இல்லைனாலும் எனக்கும் கொஞ்சம் பொறுப்பு இருக்குல்ல. ஆனா அவளை பாரு, தச புசன் இங்கிலீஷ் பேசுவாளே தவிர ரிஷி சாருக்கு பிடிச்ச மாதிரி நடந்துப்பாளா? சரி, வா வள்ளி போலாம். புலம்னது போதும். அட போ துர்கா, புலம்பாம வேற என்ன பண்றது? இந்த ஊஞ்சல்ல இதே மாதிரிதான் அந்த ஹீரோயினும் ஆடிக்கிட்டு இருந்தா. இப்ப அவளுக்கும் இல்லாம எனக்கும் இல்லாம மொத்தமா அந்த ஃபாரின் காரி கொத்திட்டு போயிட்டாலே, என்ன பண்றது? பாஸ், இந்த ஊருக்கு வந்தப்ப எந்த பிரச்சனையுமே இல்லாம ஜாலியா வந்தீங்க. ஆனா இன்னைக்கு என்னமோ உலகமே கைவிட்டு போன மாதிரி ரொம்ப சோகமா இருக்கீங்க. இந்த சோகத்துக்கு காரணம் ஷூட்டிங்க பிளான் பண்ண மாதிரி எடுக்க முடியலங்கிறதா, இல்ல அந்த பொண்ணா? இல்ல இல்ல, அந்த பொண்ணு நடிக்கலையே, அதுதான் காரணமானு கேட்டேன் பாஸ். நீ என்ன நினைக்கிறியோ அதுதான் காரணம். நாம பல நினைக்கிறோம், எல்லாமே நடந்துகிட்டு இருக்கா. என்னமோ போங்க பாஸ். பாஸ் என்ன சொல்லு. பாஸ், இது உங்க பர்சனல் தான், இருந்தாலும் தோன்றத சொல்றேன். இந்த விதி இருக்கே, அது நம்மள அந்த பொண்ணு வீட்டுக்கு போய் பார்க்க விடாம பண்ணிடுச்சு. எங்கெங்கயோ தேடணும், அப்படியும் பார்க்க முடியல. அதான் விதி. ஆனா பாருங்க, விதி கார்ல உங்களுக்கு முன்னாடி தான் போயிட்டு இருக்கு. பாஸ் பாஸ், நான் விதின்னு சொன்னது மதுமிதா மேடத்தை. முன்னாடி போற கார்ல தானே அவங்க போயிட்டு இருக்காங்க. அவங்களதான் உங்க விதின்னு நான் சொன்னேன். ஏன் பாலாஜி இப்ப தேவையில்லாம கடுப்பேத்துறேன்? நானே அவளை பார்க்க முடியாம வருத்தத்துல இருக்கேன். ஒரு நிமிஷம் பண்ணிடு பாஸ். என்னாச்சு பாஸ்? என்ன பாஸ்? அன்னைக்கு இதே மாதிரிதான் அந்த பரிசல்ல வச்சு ஷூட்டிங் எடுத்துட்டு இருந்தாங்களா? அந்த டைரக்டர் கோவம் வந்து ஹீரோயினை திட்டிட்டாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா இதே மாதிரிதான் அந்த ஹீரோயினை கோவப்பட்டு வேண்டாம் வள்ளி. ஏய். ஐயோ. ஐயோ. ஒரு ஐடியா. அந்த ஹீரோயினை காப்பாத்தின மாதிரி நம்மளையும் காப்பாத்தினா நம்ம லவ் சக்சஸ் ஆயிடும்.
அப்படி காப்பாத்தலனா எப்படியும் சக்சஸ் ஆகும். என்ன பண்றது? காப்பாத்துங்க! ஆ! காப்பாத்துங்க! ஆ! அட, என்னங்க நீங்க உங்க தண்ணியில விழுந்து உயிருக்கு துடிச்சிட்டு இருக்காங்க, நீங்க சிரிச்சிட்டு இருக்கீங்க. ஐயோ இல்ல ஏங்க என்னங்க ஆச்சு? அப்படி என்ன நடந்து போச்சுன்னு இப்படி சிரிச்சிட்டே இருக்கீங்க? அது இல்ல, இவ ஓடுற தண்ணில நீச்சல் அடிச்சு இந்த கரையில இருந்து அந்த கரைக்கு போறவ. இவள போய் நீங்க காப்பாத்த நினைச்சீங்கல்ல, அத நினைச்சு சிரிச்சு. நீங்க இருந்த வரைக்கும் ஜாலியா இருந்துச்சு. இப்ப கிளம்புறேன்னு சொல்றீங்க, மனசு அடிச்சுக்குது. நீங்க போனா திரும்ப வருவீங்களான்னு கூட தெரியல. என்னை எல்லாம் மறந்துடுவீங்கல்ல? மறக்கிறதா? சேச்சா, நீங்க வேற. போன ஜென்மத்துல நடந்ததே என்னால மறக்க முடியல.